நான் போட்டா பிடித்து வைத்து கடவுளாக நினைத்து தன் கண்ட தெய்வமாக பாவித்து ஒரு மனைவியா இருக்கக்கூடியவள் காலம் பூரா உன்னோட இடத்தில் இருந்து உன்னை நான் போட்டாவாக நினைத்து உன் முகத்தை பார்த்தேன். இன்னைக்கு நான் குடித்த போட்டாவை இன்னைக்கு காலதேவன் கவர்ந்து கொண்டு சென்று விட்டானே. இனிமே நான் எப்ப பார்க்க போறேன் அப்படி என்று இன்னைக்கு கொல்லி வைத்த பிள்ளையும் தாய்க்கு தலைப்பிள்ளை தந்தைக்கு கடகோட்டி பிள்ளை. ஆனால் இன்னைக்கு மூத்த பிள்ளையும் கடகோட்டி பிள்ளையும் அண்ணன் தம்பிகளும் உற்றார் உறவினர்களும் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் பங்காளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அன்பழகன் ஐயா அவர்கள் இன்னும் சில காலம் வாழ்ந்திருந்தால் பெருமையாக இருந்திருக்குமே, போய் சேர்ந்துட்டாரே அப்படி என்று சொல்லி மன வருத்தத்தோடு ஈமச்சடங்கை நேற்று முடித்து 16 நாள் முடிந்து விட்டதே. நேற்று முடிந்து விட்டதே. அப்படி முடிந்தாலும் நீங்க அவர் கட்டி வைத்த வீட்டை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? வீடு இருந்தும் விளக்கு இருந்தும் வெளிச்சமே இல்லை. அவர் கட்டி வச்ச வீட்டிலே இன்னைக்கு வெளிச்சமே இல்ல. அதுதான் சொன்னார். வீட்டுக்கு இருக்கக்கூடியவர் தன்னுடன் பிறவா தம்பி தனவேரா தாயார் தந்தை அந்நியர் இடத்தின் செல்வம் அரும்பொருள் வேசி ஆசை மண்ணின் ஏட்டின் கல்வி மறுமண யாட்டின் வாழ்க்கை இன்னமும் கர்மம் மாறும் அது இடுக்கத்துக்கு உதவாதப்பா. எத்தனைதான் இருந்தாலும் வீட்டுக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன்கள் எல்லாம் தம்பிகள் எல்லாம் பங்காளிகள் எல்லாம் நம்மளுடைய அண்ணன் கூட இருந்தவர் இல்லாமல் பிறந்தவர் பிறப்பும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் கணவர் இல்லாமல் அந்த வீட்டுக்கு வெளிச்சம் இல்ல. எத்தனை விளக்கு ஏறிட்டோம். ஆனால் இவர் போனதிலே இருந்து அது விருத்தி வரல, வெளிச்சம் தெரியலாம். அது மட்டுமா இவருடைய மனைவியாக இருக்கக்கூடியவர் அபிமிதித்தருந்ததை பார்த்து ஓமகுண்டத்தில் உட்கார்ந்து தாலி தரித்து இத்தனை வருடமாக அன்னோடு வாழ்ந்து பிள்ளைகளை பயின்றாங்களே. பூவிருந்தும் பட்டு இருந்தும் புன்னகை இல்லை. பெரியோர்கள் சாட்சி வைத்து நெத்தியிலே திலகம் வைத்தாரே, அது நேற்றோடு போய்விட்டது. பூவிருந்தும் பொட்டிருந்தும் அவர் போனது உனக்கு எல்லாம் கலந்து விட்டது. அது நிலைக்கவே இல்லை. ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் தந்தை இறந்து விட்டார் நினைக்கவில்லை. கடலில போன கப்பல் கவர்ந்ததே எங்கே நீராகப்பட்டது புகுந்து விட்டால் கடல் நடுகடலில போன கப்பல் கரை திரும்பாது. அதுபோல் உயிர் போனது யமதர்மன் காலதேவன் பிடித்த உயிர் மீண்டும் வருவது கிடையாது. இருந்தார், பிறந்தார், சில காலம் இருந்தார், சென்று விட்டார். பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம். வாழ்க்கை என்பது 3 நாளை வாழ்க்கை. உன்னை வெட்டிடுறேன், குத்திடுறேன், உன்னை பாத்துக்கிறேன், தீர்த்துக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணும் நம்ம கூட வார்த்தை இல்லப்பா. நல்லதும் கெட்டதும் 4 பேருக்கு தோல் மேல நீ போற பாரு, அன்னைக்குதான் உன் பெருமை உன் ஊர்ல தெரியும். நீ நல்லது செஞ்சிருந்தா
இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்திருந்தா நம்மளுக்கு நல்லது செய்திருப்பாரு. இந்த புண்ணியவானுடைய உயிர் அதுக்குள்ள போயிடுதான் சொல்றதும் இல்ல. நீ கெட்டதை செய்திருந்தால் இவ எப்பயே செத்துருக்கணும்பா. இன்னைக்கு தாண்டா விடிவு காலம் அந்த ஊருக்கு பிறந்தது, இன்னைக்கு தாண்டா போய் ஓய்ஞ்சான் அப்படின்னு சொல்வதும், நீ நல்லதை செய்ததும் தீமையை செய்ததும் நாலு பேர்த்து தோல் மேல உன்னை தூக்கிட்டு போற நினைச்சுதான் வாங்காத தெரியும். அதுபோல் தம்பி பிறந்து இருந்து மனைவியை மணந்து பிள்ளைகளை பயின்று பெருவாழ்வோடு வாழ்ந்து காலம் சென்றாரே ஆரூர் ஐயா அவர்கள் எஸ் அன்பழகன் என்று சொல்லக்கூடிய உயர் திருவாளர் ஆரூர் ஐயா ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அப்படி என்று பிள்ளைகளும் அதை இருக்கக்கூடிய அண்ணங்கும் பங்காளிகளும் அண்ணன் தம்பிகளும் மனைவிகளும் பேர பிள்ளைகளும் உற்றார் உறவினர்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த மகரெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இரவு நாடகம் வைத்துள்ளார். அப்படியே பட்ட ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைந்து செத்தடத்தில் செங்கேணி பூத்து மாண்டடத்தில் மல்லிகை பூத்து சொர்க்கம் அடைந்து 4ஆம் பதவி என்பது அடைந்து இறந்தவர் மறு விரவி எடுக்காமல் ஒரு தெய்வமாக இருந்து அவங்க வீட்டில் உள்ளவர்களுக்கு குறை என்பதும் இல்லாமல் மனைவிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ அவர் உற்ற அண்ணன் பங்காளிகளுக்கு குறை இல்லாமல் தெய்வமாக இருந்து அந்த ஆண்டவனுடைய அருள் எப்படி அதுபோல் மேலும் மேலும் அந்த குடும்பத்தை அழைத்து வாங்கி வேண்ட வேண்டும். ஐயா ஆத்மா அடைய வேண்டும் அப்படி என்று வேண்டிக் கொள்கிறோம். இதற்காக தான் நாடகம். இந்த கதை இப்படி இவருக்கு நாடகம் நடத்த நம்ம வந்தோம். என் கதை சொன்னாதாமா தெரியும், இன்னொன்னு விவரமா தெரியலையம்மா. இப்ப நாடகம் என்பது ஹரிச்சந்திர நாடகம், ஹரிச்சந்திர மயான காண்டம் அப்படி என்று சொல்வார். இதுல நாடகம் என்பது மின்னாட்டத்துல வந்து நீ என்னென்ன பாட்டு பாடினு அல்ல கேட்டு தான் உள்ள இருந்தேன். ராமசாமி பாட்டுலாம் பாடி தம்பி ஆரூர் ஐயா கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினை ராஜகோபால் எழுதின நாடகம் இது. ஆமா, தேவனாம்பட்டினம் கடலூர் மாவட்டம். ராஜகோபால் ஆசிரியர் எழுதின நாடகம் அருமையான நாடகம். நம்மளால முடிந்தது பாதி அளவுக்காவது நாடகத்தை கொண்டு போகணும். கண்டிப்பா. அதனால் நான் தவாத மலர்வதானே ஒரு பெண்ணுக்கு இடை அழகு. இடை என்றால் என்ன? இடை இடை அழகு. இடை அழகு ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு இடுப்பாகப்பட்டது இடை அழகு. துலங்கும் அண்ணனடை அண்ணனடை அப்படி என்று சொன்னே. ஒரு அண்ணன் போல் நடக்கணுமா ஒரு பெண்ணா பிறந்தவன். மக்கு 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 மக்குன்னு பூமியை ஒரு அடி உள்ள போற மாதிரி உன் அக்கா தங்கச்சி நடக்கூடாது. சரி விடு.
அது வந்து வணக்கம் கொடுத்த மாதிரி அது பூமிக்கு நோவாம நடக்கணும். அன்னம் எப்படி நடக்குதோ அது போல் நடக்கணுமா ஒரு பொண்ணா பிறந்தவன். இடையழகு இருக்கணும். அந்த இடையழகு இருந்தாதான் பெண்ணுக்கு அழகு. அது போல் தம்பி மண்டார் என் குழல் அது மின்னன்னு சொன்னனே. என் குழல் என்று சொன்னால் இந்த கூந்தலுக்கு கருமையான ஒரு அழகு. அதுக்குதான் சொன்னார்கள் மண்டார் என் குழல் அது மின்னார் பலம் அது பண்ண. அப்படி என்றால் என்னை பார்த்தவர் எல்லாம் என்னை சுத்தி சுத்தி வரும் போல ஒரு அழகு. ஆமா, கண்டவர்கள் எல்லாம் என்னை கரங்கூப்பிட்டு வணங்குவார், தெய்வமாகவும் நினைப்பார். ஆனால் என்னை சுத்தியும் வருவார்கள். கற்பினில் உகந்திடும் அற்புதமாது. அப்படி என்றால் கற்பிலே உகந்தவளாக இருக்கக்கூடிய, ஆனால் என்னுடைய பெயரோ சிவசந்திரமதி. ஏன்னா என் கணவர் வந்தார். ஐயா ஐயா தாய் முட்டை நீ தானே ஒரு மாரி மேய்ச்சுவோம். என்னுடைய கணவர் வந்தார். அருமையாக சொன்னார். என்னுடைய விருத்தாந்தம் பிறந்ததெல்லாம் எல்லாம் திளி திளி சொல்ல வேண்டாம். ஆனால் என்னுடைய பேரோ சிவசந்திரமதி. சிவசந்திரமதி அப்படி என்று சொன்னேன். ஆனால் இப்போது நான் யாருக்கு மகளாக இருந்தேன், யாரை திருமணம் செய்தேன், யாருங்க அது உனக்கு தெரியாது. சரி வராது. புறம் மூன்றும் நிகழ்ந்த பரமசிவன் அருளால் பரம கடவுள் இருக்கிறாரே அவருடைய அருளால் வந்தேன். அப்படி என்றால் பரமசிவமா இருக்கக்கூடிய மதி என்று ஒரு பேர். யாருக்கு? அவருக்கு மதி என்று ஒரு பேர். சந்திரன் பெண்ணாக மாறியதால் சந்திரனுக்கும் மதி என்று சொல்லக்கூடியவர் அன்னிவர் சேர்ந்து இருவருக்கும் பிறந்தபடினால் எனக்கு சந்திரமதி. சிவசந்திரமதி பரமசிவன் அருளால் புத்தரி ஆகவே வந்தவள் மதிதேய மன்னன். மதிதேய மன்னன் என்று சொல்லக்கூடியவர் கண்ணமாபுரி ஆண்டு வருகிறார். யாரு? கண்ணமாபுரிக்கரசர். அவருக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் அப்போது பரம கடவுளை வேண்டினார். அவருடைய அருளால் நான் வந்தபடினால் என்னை கொண்டு வளர்ப்பு மகளாக மதிதேய மன்னனுக்கு என்னை வளர்ப்பு மகளாக கொடுத்தாங்க. யாருக்கு? மதிதேய மன்னனுக்கு. கண்ணமாபுரி ஆண்டு வரும்படியான மதிதேய மன்னனுக்கு நான் வளர்ப்பு மகள் சிவசந்திரமதி. ஆனால் அவருக்கு மகளாக இருந்து நான் யாரை திருமணம் செய்தேன்? அந்த அரவாளரும் ஐயோத்தி அதிபதியை மணந்தேன். அருமை ஆகவே நல்ல தேவதாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை பயின்றேன். தேவதாசன் அப்படி என்று சொல்ல முடியாது. இப்ப லோகிதாசன் சொல்றாங்களே, ஆனா தேவதாசன், ஆனா லோகிதாசன் சொல்றாங்க. ஆனால் அருமையாகவே நல்ல தேவதாசனை பயின்றேன். அறவளருங்க ஐயோத்தி நீதி தவறாத புண்ணியமானாக விளங்கும்படியான அற ஒரு பூச்சக்கர குடை சிம்மாதனத்தில் அமர்ந்தால் மேலே நாராயண சக்கரம் பூச்சக்கர குடை சுழண்டிருக்கும். அது போல அரசு செய்து வரக்கூடிய அது அப்பேற்பட்ட அன்னவருக்கு நான் மனைவி. அவரை சேர்ந்து ஒரு பிள்ளை எனக்கு இருக்கிறான். அவன் பெயர் தேவதாசன். அப்படி பிள்ளையை பயந்து சீரும் சிறப்புடனே குறை என்பதும் இல்லாமல் நிறைவோடு வாழ்ந்துகின்னு வரோம். தெரிஞ்சு வச்சு விளக்க முடியும். ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை வச்சுக்கிறோம். என் பிள்ளைக்கு இப்பதான் சின்ன வயசு, மயிலை செல்வம். பால் குடிக்கிறாங்க. பால்லாம் குடிச்சு மறந்துட்டான். 8-9 வயசு என் பிள்ளை.
ஏதுக்கா நீட்டா அடிச்சு தூக்குறா